ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பொதுவாக நம்ம பூஜை அறையாக இருந்தாலும் சரி, வீட்லேயுமே எப்போவுமே நல்ல ஒரு வாசனையோடு வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே எப்படி நல்ல வாசனை தரக்கூடிய தசங்க பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபம் தான். ஒரு 5 ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். தசாங்க பவுடர் வந்து இப்போ நம்ம செய்யறதுக்கு மெயினாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா இதழ் தான். இது பன்னீர் ரோஜா சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு வேளை பூக்கள் கிடச்சிதுன்னா நீங்களே காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம கடைகளில் வந்து இது போல் வந்து கிடைக்கும். பேக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா பாக்கெட் வாங்கினாலே இப்போ ஒரு 2 பாக்கெட், இப்போ நான் எடுத்துக்கிறது 10 ரூபா பாக்கெட் ஒரு 2 எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா இப்போ நம்ம கையில் இப்படி உடச்சி விட்டால் நல்லா உடஞ்சி வரும் பாருங்கள். ஸோ இது போல் இருந்ததுன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா பவுடர் ஃபார்மாக வரும். ஏன்னா கடையிலேருந்து நம்ம வாங்கும்போது அந்த இலை வந்து கொஞ்சம் அதாவது ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வெயிலில் ஒரு அரை மணி நேரம் போல் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் மெயின் பேஸாக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் வாசனை தரக்கூடிய பூக்கள், ஏதாவது நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துகிற பூக்கள் இருந்தால் கூட அதுவுமே எடுத்து காய வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். பட் நான் வெறும் இன்றைக்கி ரோஜா இந்த பூவை மட்டும் தான் வச்சு நான் பயன்படுத்துகிறேன். ஸோ அடுத்து நம்ம இந்த ரோஜா இதோட சேர்த்து அரைக்க போகிற மற்ற பொருளும் பார்த்திங்கன்னா கிராம்பு, அதே மாதிரி ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, பச்சை கற்பூரம். இது கூட நல்ல வாசனை தரதுக்கு நம்ம வந்து ஜவ்வாது சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நம்ம மெயினாக மிக்சியில் போட்டு அரைச்செடுக்க போகிற பொருள். அதுக்கு அடுத்து இது நமக்கு வந்து தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா குங்குலியம், அதாவது பென்சாயின் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சாம்பிராணி நம்ம புகை தூள் போடும்போது அந்த புகை வரத்துக்காக இது வந்து நம்ம பவுடர் கொஞ்சம் வந்து சேர்த்தணும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி கட்டியாக இருந்ததை வந்து உடச்சி நம்ம தூள் ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இது போல் தான் அது வந்து கட்டியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நான் கொடைக்கானலுக்கு போகும்போது அங்கே வாங்கிட்டு வந்தது. குங்குலியம் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம உடச்சி தூளாக ஆக்கிட்டால் நமக்கு வந்து அந்த புகை வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்செடுக்க வேண்டியதான். ஸோ முதல்ல இந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொடியாக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா 1-2 வந்து அரைஞ்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஸோ அந்த ரோஜா இதுலேயும் போட்டு அரைப்பட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த உடச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பென்சாயின் இருக்குங்களா, குங்குலியம், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நல்லா பவுடராக அரைப்பட்டோம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஃபார்முக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம போட்டிருக்க எல்லாமே வாசனை பொருட்கள். அதுக்கு அடுத்தது இப்போ இது கடைசியில் வந்து ஜவ்வாது பவுடர் அந்த ஒரு சின்ன பாட்டில் இருக்கிற அளவுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக சேர்த்துட்டேன். அடுத்து இது கூடயே வந்து கொஞ்சம் சந்தன பவுடரும் வந்து சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக ஒரு 2லேருந்து ஒரு 3 சொட்டு போல் நெய். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய தசாங்கம் பவுடர் வீட்லேயே சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது இதை வந்து ஒரு ஏர்டைட் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுட்டு வழக்கமாக நம்ம அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து அதை வச்சு நம்ம
சாம்பிராணி தூபம் வந்து போடலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஹோம்மேட் தசாங்க பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஏற்றி பார்க்கலாம், எப்படி நல்லா அந்த புகை வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான். பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா அழகாக சூப்பராக நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ தசாங்கம் நம்ம ஏற்றி வைக்கிறதுக்கு வந்து நான் எப்பயுமே இது போல் பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம அந்த வழக்கமாக நீங்கள் கடைகளில் வாங்கும்போது ஒரு கோன் ஷேப் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வச்சு யூஸ் பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அந்த பவுடர் எடுத்து நல்லா டைட்டாக அழுத்தி உள்ள ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பவுடர் எல்லாமே ஒட்டுக்கா ஒன்றா சேர்ந்துடும். ஸோ இந்த ஷேப்க்கு வந்து நமக்கு கிடச்சிடும். அடுத்து இது மேலே ஒரு சின்ன துண்டு கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம பற்றி வச்சிடலாம். ஸோ இந்த கற்பூரம் வந்து நல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் எல்லாமே கொஞ்சம் நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா அந்த வாசனையான புகை வந்து வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து புகை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பவுடர் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிழல்லையே வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா பவுடர் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவீங்க தசாங்கம் பயன்படுத்தும் போது பாதிலே அணைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் அப்படி அணைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா நிழல்லையே வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அழகாக தசாங்க பவுடர் வந்து வீட்டிலே ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த தசாங்கம் மேக்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.